இருப்பானே, உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியாதுல, பெரிய பணக்காரன்பா, தர்மமே பண்ண மாட்டான். உனக்கெல்லாம் சொர்க்கமா கிடைக்க போகுது. நிறையந்தே அங்க ஒருத்தர் உட்காந்துருக்காரு பாருங்க, அவரை பத்தி சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன். பாரு, ஓடும் பேசிக்கிட்டே இருப்பா, தொழுகைக்கே வர மாட்டான். இவனுக்கு இங்க இருக்க கிடைக்க போதா, இவனுக்கு நிறைய அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்கன்னு தெரியும். அந்த பையன் தெரியுமா உனக்கு? தெரியாதுண்ணே, யாருண்ணே? பாரு, அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லி வார்த்தைக்கு வார்த்தை பேசுவான். ஆனா அவனுக்கு குரானே ஓத தெரியாது. நாளைக்கு என்ன அவனுக்கு என்ன சொர்க்கம் கிடைக்குன்னு நினைக்கிறியா? அவனுக்கு நிறைய அட ஏன்னு நம்ம ஈசா பாய் இருக்காருல்ல, யாரை பார்த்தாலும் தீர்ப்பு சொல்லிக்கிட்டே இருக்காருன்னு ஒருத்தர் குறைய பார்த்துட்டு இவர் நரகவாதி இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காரு. பாய், ஒரே நல்லவங்க கூட பழக்க வச்சிருக்கீங்களே. சபாய் பேசாதே. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை இழிவாக கருதுவதே அவருடைய இழிவுக்கு போதுமானதுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களே, நீங்க மறந்துட்டீங்களா? யாரும் இழிவெல்லாம் படுத்தல, அவங்க செய்யற செயலுக்கு தீர்ப்பு தான் கொடுக்குறது. ஈசா பாய், அல்லாஹ்வோட சட்டத்துல நீங்க எப்படி கை வைப்பீங்க? அல்லாஹ்வோட சட்டத்துல நான் கை வச்சேன். ஒரு மனிதனை தண்டிக்கிறதும் மன்னிக்கிறதும் சொர்க்கத்துக்கு அனுப்புறதும் நரகத்துக்கு அனுப்புறதும் அல்லாஹ்வுடைய அதிகாரம். நீங்க எப்படி அதை கை வைக்கலாம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மூசா நபியுடைய காலத்துல ஒரு வணக்கசாலி இருந்தாரு. அவர் ஒரு மனிதரை போய் தொழுகைக்காக அழைப்பாரு. அந்த மனிதர் கடைசி வரைக்கும் தொழுகைக்கு வரலன்னு சொல்லிட்டு அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டாங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிடுறார். அல்லாஹ் அந்த வார்த்தையின் காரணமாக 2 மனிதர்களையும் மறுமையில எழுப்பி அந்த வணக்கசாலிட்டு அல்லாஹ் கேட்கிறான், என்னுடைய சட்டத்துல கை வைக்க உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? ஒரு மனிதனை மன்னிப்பதும் தண்டிப்பதும் அது என்னுடைய அதிகாரம், நீ எப்படி கை வைக்கலான்னு சொல்லிட்டு அல்லாஹ் கோவப்பட்டு அந்த வணக்கசாலியை நரகத்துக்கு அனுப்பிச்சிட்டான். தொழுவே இல்லாம இருந்தார்ல அந்த மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்துல அனுப்பிச்சிட்டான். இந்த விஷயத்துல பயந்துக்கோங்க. நம்ம எவ்வளவு பெரிய வணக்கசாலியாக இருக்கலாம், நம்ம எவ்வளவு பெரிய மார்க்க அறிஞராக இருக்கலாம், ஆனா ஒரு மனிதனை இழிவாக பேசி அதே போல ஒரு மனிதனுக்கு ஃபத்வா கொடுத்து தீர்ப்பு கொடுத்து அல்லாஹ் இடத்துல மாட்டிடக்கூடாது. இதை நீங்க அஞ்சிக்கோங்க. அல்லாஹ் உங்களை பாதுகாக்கணும். அஸ்தஃபிருல்லாஹ். எல்லாரையும் தவறா நான் நரகத்துக்கு போறேன் நரகத்துக்கு போறேன்னு சொல்லி இருந்தேன். அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக.